ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மேட்ச் நம்ம நாளைக்கு காலையில் 6 மணிக்கான மேட்ச். இந்த பாருங்கள், இந்த மேட்ச்லாம் பாருங்கள் 4 கோடி ரூபா ஓவரால் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் எப்பவுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 4 கோடி ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வின்னிங் ப்ரைஸ் 22 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டீம் யார் யாருக்கு மேட்ச் அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டேன். ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ். ஸோ இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் நம்ம எங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா கிராண்ட் ப்ரைஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம், டலாஸ் USA. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்திருக்கு. இதில் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் யார் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தா 3 மேட்ச் இவங்க தோற்றுருக்காங்க, 3 மேட்ச் இவங்க தோற்றுருக்காங்க. ஸோ 2 பேருமே ஈக்குவல் பாயிண்டில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் யார் தோற்றுருக்கா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தோற்றுருக்காங்க. ஸ்ரீலங்கா நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம், 10 ரன் பேட்டிங் பண்ணுற எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயிங் விளையாண்டுருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் நல்லா விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 பவுலர்ஸ் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பவுலர்ஸ் பார்க்க போகிறோம். அது நான் யாருன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10 ரனா ஒமர் ஹசரங்கா 10 ரனா சாய் ஹோப். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டீம் சூஸ் பண்ண போகிறோம். ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கிரியேட் டீம். நான் ரொம்ப நேரம் பேசலை, டக்கு முடிச்சிடுறேன். 90 பாஸ் லைன்ஸ் அப் கொடுத்துடலாம். லைன்ஸ் அப் 90%. நம்ம டீம் யார் நம்ம விளையாட போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ விக்கெட் கீப்பிங்கில் 90% இவர் ஒருத்தர் 1. இதில் வந்து நம்ம யார் முக்கியமான பவுலர்ஸ் சொல்ல போகிறேன்னு சொன்னது காரணம் என்னென்னா, இங்கே பாருங்கள், முஸ்தாஃபிஸ் ரகுமான் அண்ட் 10 ரானா 2 பிளேயருமே சிஎஸ்கே பிளேயர்ஸ். 2 பேருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்தால் எப்படி தான் டீம் எடுக்கிறது? ஸோ ஓகே, 10 ரானா 3 பிளேயர்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. இதுலேயே நம்ம வந்து 90%, 70 to 90 3 பேர் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஆள் தான் இருக்காங்க 70 to 90 முடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே சாய் ஹசன். ஓகேவா? இவரை சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 0 to 30 ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். 30 to 70 இதில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். 30 to 70க்கு மேலே எல்டாஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹோசன் 0 to 30க்கு மேலே 70க்குள்ளே மேத்யூஸ் அண்ட் தீக்ஷனா. ஸோ ஓகே, தீக்ஷனா வேணாம் தான் சார். துஷாரா ஓகேவா? இப்போ எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? ஓவராலாக 8 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இருக்க 3 மெம்பர்ஸ் 0 to 20க்குள்ளே சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மெம்பர்ஸ் யார் எத்தனை பேர்? 0 to 30க்குள்ளே நம்ம சூஸ் பண்ணோம். சார் 30க்குள்ளே சூஸ் பண்ண போகிறோம். 0 to 30ல் கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ் இருக்கிற ஆள் நம்ம, அதாவது 5% மேலே உள்ள ஆள் சூஸ் பண்ணிக்கலாம். முஸ்தபிஸ் ரகுமான் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இந்த மேட்ச்சில். ஓகேவா? 0 to 30க்குள்ளே இதில் நம்ம பவுலர்ஸே எடுக்காமல் இருக்குமா? ஓகே, இதில் பவுலர்ஸ் தரலாம் நம்ம ஃபஸ்ட்டு. 35 இருக்காது. ஓகே, 5% கூட போய் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அதேமாதிரி இங்கே வந்து தீக்ஷனா. ஓகே, தீக்ஷனா சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்காரு. ஹசன் இன்னும் ஒரு ஆள் தான் இருக்காங்க. யார் சூஸ் பண்ணலாம்? கென் மெண்டீஸ். ஓகே, டீம் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கேப்டன், வைஸ் கேப்டன் ஹசரங்கா எல்லோரும் கேப்டனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரென்ஷியலாக கொடுக்குறப்போ யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சாய் ஹசன் வைஸ் கேப்டனாக வந்து நான் 10 ரானா கொடுக்குறேன். இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்காக துஷாரா கொடுத்த பாருங்கள். ஸோ இதான் என்னோடய டீம். நம்ம நாளைக்கான டீம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். நேற்று நியூசிலாந்து மேட்ச்சுக்கு நம்ம போட்டோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்த லைன்ஸ் அப் தான். நம்ம ஸ்குவாட்லாம் ஒன்றும் சேஞ்சஸ் பண்ணல, இதே தான். நாளைக்கு பேக்கப்ஸ் மட்டும் நான் வந்து போட்டுடுறேன். பேக்கப்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். பேக்கப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் பேக்கப்பை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முஸ்தாஃபிஸ் ரகுமான், முகமதுல்லா அண்டு நிசான்கா அண்டு தீக்ஷனா. ஓகே, இந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர் பேட்டிங் பவுலிங். ஓகே, முஸ்தாஃபிஸ் ரகுமான் பேட்டிங்கில் வந்துட்டாரா? ஓகே, இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். ஸோ இதான் நம்மளோட பேக்கப். ஸோ நாளைக்கு மேட்ச் 5 o'clock ஜாயின் பண்ணுங்கள் மறந்துடாமல். இதில் வந்து நம்ம ஃப்ரீ டீம் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி விட்ருவோம். நீங்கள் க்ரியேட் டீம் கொடுத்து ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க.
நான் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் வந்து மறந்துடாமல் இந்த சேனலை போடுங்க. சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூசிலாந்து இந்த மேட்ச்க்கான டீம் ப்ரிடிக்ஷன் நம்ம பார்த்துருவோம். வந்து இதில் வந்து நம்ம வந்து எத்தனை என்ட்ரி வந்து கொடுக்குறோம். ஸ்பாட் பார்த்தோம் அப்படின்னா 20,000 ஸ்பாட் கொடுக்குறோம். 20,000 ஸ்பாட் கொடுக்கும்போது ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 100 பேர் நம்ம வின் பண்ணுற மாதிரி கொடுப்போம். 100 பேர் இருந்தால் தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சா ஓகே, ஒரு அமௌண்ட் கிடச்சா ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டீம் போடுவோம். 16,000 பேர் கிரியேட் கான்டெஸ்ட் கொடுத்துட்றேன் அண்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டீம், நியூசிலாண்டுக்கான டீம். அதுக்கு அடுத்த டீம் என்ன பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா அண்டு பங்களாதேஷ்கான டீம். இதுலேயும் நம்ம 20,000 ஸ்பாட் கொடுக்குறோம். மல்டிபிள் என்ட்ரி கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுப்போம். அதில் 25 கொடுத்தோமா, அதில் 50 கொடுப்போம். ஓகே, நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா 0லேருந்து 50க்குள்ளே, நீங்கள் 26 50க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 850 ரூபா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த டீமும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2 டீம் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. மறக்காமல் 2 டீமையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நியூசிலாந்து அண்டு 2க்குமே பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் தான் இருக்குது, டைம் இருக்குது. ஸோ மறக்காமல் 2 டீமையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 டீம் ஜாயின் பண்ணி மறக்காமல் நல்ல டீம் ப்ரிடிக்ட் பண்ணுங்கள், நல்ல டீம் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங். மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.